என்னதான் நடக்குது நாக்பூர்ல? இன்னொரு அயோத்தியாவா மாறிட்டு இருக்கா நாக்பூர். இப்ப இருக்கிற பிரச்சனைகள்ல இது தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவை இல்லதான். இது வந்து 100% அரசியல். 2 பக்கமும் சரிசமமாக செய்யும் அரசியல். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். என்னதான் நடக்குது நாக்பூர்ல? இன்னொரு அயோத்தியாவா மாறிட்டு இருக்கா நாக்பூர். இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, சமீபத்துல விக்கி கௌஷல், ராஷ்மிகா நடிச்ச சாவா அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளியாச்சு. சத்ரபதி சிவாஜியோட மகன் சத்ரபதி சாம்பாஜி அவருடைய வாழ்க்கை வரலாறை பதிவு பண்ண ஒரு திரைப்படம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பலராலும் பேசப்பட்டுச்சு, நிறைய பேரை பாதிச்சதுன்னு கூட சொல்லலாம். அதாவது அவுரங்கசீப் அவரை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி கொன்னாரு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லியிருந்திருக்கும். அதுதான் அந்த திரைப்படம் தான் இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணமா அப்படின்னா, சப்பக்கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுக்கு, அரசியல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் ஈஸியாக கிடைக்குதுங்கும் போது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு சமீபத்தில் சமாஜ்வாதி கட்சியோட ஒரு எம்எல்ஏ அவர் வந்து மகாராஷ்டிரா சட்டசபையில் பேசுகிறாரு. சாவா திரைப்படத்தில் வந்து அவுரங்கசீப்பை வந்து ரொம்ப மோசமாக காமிச்சிருக்காங்க. அவருடைய நல்ல பக்கமும் இருக்குது. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி, அட்மினிஸ்ட்ரேட்டர், அதை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவுரங்கசீப்பை பற்றி பேசணுன்னு அங்கே இருக்கிற சத்ரபதி சிவாஜி எப்படி அப்படிங்கிறது வந்து அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற மக்கள் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு சமமாக பார்க்குறாங்க. அவருடைய மகன் சாம்பாஜி அவரையும் கடவுளுக்கு சமமாக பார்க்குறாங்க. அவரை கொண்ட ஒருத்தர் வந்து மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு அப்படிங்கிற போது அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பாரதிய ஜனதாவோட எம்பி அவர் வந்து சத்ரபதி சிவாஜியோட வாரிசு, 13வது தலைமுறை வாரிசு. அவர் வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, அந்த அவுரங்கசீப்போட சமாதியை வந்து யாரெல்லாம் போய் பார்க்குறீங்களோ அவங்களாம் அதை கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஸோ இந்த எதிரெதிர் கருத்துக்கள் இருக்குல்ல, இதுதான் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் காரணம். அந்த அவுரங்கசீப் சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ பிரச்சனை நடக்கிற நாக்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட 490 கிலோமீட்டர் அந்தாண்ட தள்ளி இருக்கு. அந்த சமாதிக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு. ஏன் அது அங்கே இருக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடிலாம் நிறைய கதைகள் இருக்கு. அதுக்குள்ளார நம்ம போக வேணாம். நாக்பூர்ல இருந்து 490 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற சமாதியை வந்து இப்போ எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, இது வந்து 100% வந்து அரசியல். இப்போ இதுல விக்டிம் யாரு அப்படின்னா, யார் விக்டிம் பிளே பண்றாங்கன்றது தான் மெயினே தவிர இதுல விக்டிம் யாருமே கிடையாது. ரெண்டு பேருக்கு பிரச்சனை, 2 மதத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, 2 மதத்துக்காரங்களும் அதை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. முதல் ட்ரிகர் வந்து இப்போ விக்டிம் சைட்ல இருக்கிற மதத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ தான் அதை பேசி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இதில் விக்டிம் பிளே தான் இருக்கே தவிர இதில் விக்டிம்ங்கிறது யாரும் கிடையாது. இதோட கான்ட்ரவர்சிஸ், இதோட பின்விளைவுகளை வச்சு தான் அந்த விக்டிம் பிளே பண்ணுறவங்களே விக்டிம் ஆக போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியும். நான் சொன்ன மாதிரி இது நாக்பூர்லேருந்து 490 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன இடத்துல இருக்குது அவுரங்கசீப்போட சமாதி. அதை வந்து இன்னமும் வந்து இப்போது தாஜ்மஹாலை போய் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஹுமாயூன் டோம்பு இருக்குது. நிறைய முகலாய மன்னர்களுடைய சமாதிகள்லாம் வந்து எல்லாமே நினைவு சின்னமாக இப்போ இருக்குல்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு நினைவு சின்னமாக இருக்குது. எல்லா வெளிநாட்டுக்காரங்கள்லேருந்து எல்லாரும் டூரிஸ்ட்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன கோரிக்கையை வச்சு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவுரங்கசீப்போட சமாதியை அந்த இடத்துல இருந்து அகற்றணும் அப்படின்னு, அதாவது பாபர் மசூதியை அகற்றுன மாதிரி அவுரங்கசீப்போட சமாதியை அந்த இடத்துல இருந்து அகற்றணும் அப்படின்றது. இப்போ இருக்கிற பிரச்சனைகள்ல இது தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை இல்லை தான். இது வந்து 100% அரசியல். 2 பக்கமும் சரிசமமாக செய்யும் அரசியல். இதில் யார் மேலே குறை சொல்கிறதுனா 2 பக்கத்து மேலேயும் குறை சொல்லணும். திடீர்னு இதுதான் இப்போ 2-3 மாதமாக போயிட்டுருக்கே, திடீர்னு நேற்று இன்னைக்கெல்லாம் ஏன் இப்படி பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நேற்று காலையில் நாக்பூரில் விஸ்வ ஹிந்து பரிஷத், ஆர்எஸ்எஸோட ஒரு அமைப்பு, அவங்க வந்து அவுரங்கசீப்போட கொடும்பாவை எரித்து அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி அவுரங்கசீப்போட சமாதியை வந்து அங்கேருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க எரிக்கிற அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூமருங்கிறது யார் பரப்புறா எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு ரூமர், அதாவது புனித குரானை வந்து இந்த காலையில் அந்த அவுரங்கசீப்போட கொடும்பாவை எரிச்சாங்கன்னா அவங்க வந்து புனித குரானை வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமர் வந்து அந்த புரளி வந்து பரவணுன்னே 2 பேரும் சேர்ந்து கலவரத்தில் ஈடுபட்டு இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க அரசியல் லாபத்துக்காக செய்யப்படுற ஒரு பித்தலாட்டம், ஏமாத்து வேலை. 2 பேருக்குமே 2 சைடுக்குமே ஆதாயம் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. சேர்ந்து பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்களுக்கான அரசியல் பெனிஃபிட்டுக்காக அவங்கவுங்க பண்ணுறாங்க. இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா அப்பாவி பொதுமக்கள் தான்.
இப்போ பாபர் மசூதி இடிப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், பம்பாய் கலவரமாக இருக்கட்டும், எந்த கலவரத்துலையுமே வந்து இதுவரைக்கும் கலவரத்தில் ஈடுபட்டவங்க அதுக்கு காரணமானவங்க வந்து பாதிக்கப்பட்டாரா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. அது உலகத்தில் எங்கேனாலுமே சரி, அவங்க அமைதியாக இருந்துக்கிட்டு கொளுத்தி மட்டும் தான் போடுவாங்க. அதில் எரிஞ்சு போகிறது என்னமோ அப்பாவி பொதுமக்கள் தான். இப்போ இதுலேயும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இப்போ அந்த சமாதியை அந்த இடத்துல இருந்து அகற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அவுரங்கசீப் வந்து கொடூரமான ஒரு மன்னராகவே இருந்துட்டு போட்டும். இப்போ அந்த சமாதி அகற்றுறதுனால அவர் பண்ணின அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணின கொடூரங்கள்லாம் வந்து மாறிட போதா, அல்லது மறைஞ்சு போயிட போதா, அல்லது அதுக்கான பரிகாரம் கிடைக்க போதா, அல்லது அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்க போதா? எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது 100% முழுக்க முழுக்க அரசியலுக்கானது. இந்த அரசியலில் யாருமே ஈடுபடாமல் தள்ளி நின்னா எல்லாருக்குமே நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.